வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காத முஸ்லீம்களே கிடையாது. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்களை நம்ம ஆர்வ கோளாறுல பண்ணுறோம். இன்னும் பல விஷயங்களை நம்ம அறியாமை காரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நோன்பு நேரத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதிலிருந்து நம்ம தவிர்த்துக்கிறது எப்படி, அந்த விஷயங்களை கரெக்டான முறையில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் டயத்தை விட இந்த நோம்பு நேரத்தில் உங்களுடைய ஹெல்த் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ விதவுட் எனி சர்ப்ரைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, சஹர் உணவை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது. இதில் சில பேர் சோம்பேறித்தன காரணமாக அவாய்ட் பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நோன்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். அதாவது நோன்பு வைக்கிறதுக்கான காரணமே நம்ம பசியை உணரணும். பசியை உணர்ந்தால் தானே நம்ம பசிச்சவங்களுக்கு நம்மளால் தான தர்மம் பண்ண முடியும். ஸோ அப்படி பசியை உணரணும் அப்படின்னா நான் நாள் பூரா பட்டினியாக இருந்தால் அதனால் பசியை உணர முடியும். அதனால் நான் காலையில் எந்திரிச்சு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூட சில பேர் சாப்பிடாமல் இருக்காங்க. ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பசியை உணர்றதுக்காக நோன்பு உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டதே கிடையாது. அப்படி பசியை உணர்றதா நோன்புக்கான காரணமாக இருந்தால் பணக்காரங்க மட்டும் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குரானில் கட்டளை வந்திருக்கும் இல்லையா? எதுக்காக ஏழை மக்கள்லேருந்து எல்லாருமே நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க? நோன்போட குறிக்கோளே நம்மளோட இறை அச்சத்தை அதிகரிக்கிறது தான். யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி என்னோட இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட சில உணவுகளை கூட இறைவன் தடுத்த காரணத்தினால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நோன்பு வைக்கிறோமே தவிர நம்ம பட்டினி கிடைக்கிறதுக்காக நோன்பு வைக்கிறது இல்லை. ஸோ இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு காரணமாக நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு காலை உணவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சகர் நேர சாப்பாடை நீங்கள் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சகர் நேரத்தில் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் இங்கே ஷேர் பண்ணுறேன். சகர் நேர உணவை பற்றின முழு விளக்கத்தை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது தப்பு, நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக், அதுவும் நிறையா மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடிய நேரம் எது அப்படின்னா இந்த நோன்பு திறக்கிற நேரம் தான். இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேரிச்சம்பழத்தையும் தண்ணியை வச்சு நோன்பு திறந்துருவோம். நோன்பு திறந்த உடனே நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு சர்பத்தை குடிப்போம். அதுவும் காலையிலேருந்து நம்ம தண்ணியே குடிக்காமல் இருந்ததுக்கு அந்த ஜில்லுன்னு இனிப்பாக நம்ம உடம்புக்குள்ள சர்பத் போனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அந்த ஃபீலிங் ஒரு மாயை தானே தவிர உண்மையிலேயே நம்ம உடம்பு நம்ம சர்பத் குடிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாவோ எனர்ஜெட்டிக்காக ஆகிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சர்பத் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கேடுகள் தான் வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கக்கூடிய சர்பத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கண்டென்ட் சுகர் கண்டென்ட் தான். இந்த நன்னாரி சர்பத் பாட்டிலில் இருக்கிற சுகர் பத்தாது அப்படின்ட்டு நம்ம வேறு எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி அதை தான் நம்ம சர்பத்தாக குடிக்கிறோம். நார்மலாகவே நம்ம சுகர் சாப்பிட்றது தப்பு. அதிலே லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய சுகர் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய சுகர் உடனே நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம உடம்புல இம்மீடியட்டாக குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நம்ம சர்பத்து குடிக்கிறது தான். ஸோ நம்ம உடம்புல எப்போல்லாம் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுதோ அப்படி குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகும்போது நமக்கு உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் வந்துருச்சு, இதை எப்படியாவது நம்ம உடம்புல டைஜஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்முடைய கணையத்திலிருந்து அதிகப்படியான இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இன்சுலினும் ஸ்பைக் ஆகும். இந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸோட கலந்து அது நம்ம மசில்ஸுக்கு போய் அது நம்ம மசில்ஸ்க்கு எனர்ஜியை தரும். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, எப்போல்லாம் நம்ம உடம்புல குளுக்கோஸ் இப்படி ஸ்பைக் ஆகுதோ அப்படி ஸ்பைக் ஆகக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆபத்தானது. ஏன்னா நம்ம உடம்பால் இப்படி அதிகப்படியான குளுக்கோஸை உடனடியாக எடுத்து அதை உடனே கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு தெரியாது. ஸோ நாளாக நாளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அதிகப்படியாக வரக்கூடிய குளுக்கோஸை எப்படி நம்ம உடம்பு ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம மசில்ஸ்க்கு தெரியாமல் போய் இந்த குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே நம்ம மசில்ஸ்க்கு இல்லாமல் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயசுக்கு மேலே நம்ம பாடியோட குளுக்கோஸ் அப்சர்விங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகி நம்ம சாப்பிடக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே நம்ம ரத்தத்தில் அப்படியே தங்கிடுது. இதைத்தான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடம்புல குளுக்கோஸ் இப்படி அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சுகர் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம சீக்கிரமே ஒரு நீரிழிவு நோயாளியாக மாறுறதுக்கு இப்படி அடிக்கடி நம்ம உடம்புல சுகர் ஸ்பைக் ஆகிறது தான் முக்கியமான காரணம். ஸோ நம்ம உடம்புல சுகர் சேர்றது கிராஜுவலாக சேரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சுகர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம பாடியால் அதை கரெக்டான முறையில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நோன்பு திறந்த உடனே இந்த மாதிரி சர்பத் குடிக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் நோன்பு திறந்த உடனே ஒரு எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம நார்மலான எலுமிச்சை பழம் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் தண்ணியில் புழிஞ்சு நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டாக ஒரு சிட்டிகை அதில் உப்பு சேர்த்து அதை நீங்கள் குடிச்சு பாருங்கள்.
இதுதான் நம்ம உடம்புக்கு ஆக்சுவலாக எனர்ஜி தரும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து தண்ணியே குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு சத்து எல்லாமே நம்ம வேர்வை மூலிமா வெளியே வந்திருக்கும். நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸில் கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம நாள் பூரா இழந்த இந்த உப்பை வந்து இந்த ஜூஸ் மூலிமா நம்ம ஈடுகட்டிட முடியும். இது மூலிமா நம்முடைய மசில்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக புத்துணர்ச்சியாகி நம்ம ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, அதிகப்படியான உணவு, அதுலேயும் குறிப்பாக எண்ணெயில் முங்கி பொரிக்கப்பட்ட பலகாரங்களை நம்ம நிறையா சாப்பிட்றது. வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா அப்படி இப்படின்னு இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த நோன்பு நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வந்து நிறையா கடைகள் திறந்து வச்சுருப்பாங்க. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னாலே இந்த எண்ணெயில் முக்கி சுட்ட பலகாரங்களை தான் விற்றுருப்பாங்க. இதில் வந்து 2 டேஞ்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு, எண்ணெயில் முக்கி சுட்ட பலகாரங்களில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கொலஸ்ட்ரால் எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு நன்மையவே செய்யாது. நம்ம ரத்த நாளங்களில் போய் இது வந்து படிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இந்த எண்ணெயில் சுட்ட பலகாரங்கள் தான் இருக்குது. 2வது, இந்த எண்ணெயில் சுடப்படுற பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைதா கலந்துருக்கும். மைதாவோடைய டேஞ்சர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மைதாவில் இருக்கக்கூடிய டேஞ்சர் ப்ளஸ் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய டேஞ்சர், இது 2ஐயும் சேர்ந்து நம்ம உடம்புக்கு எப்போ தர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம நம்மளுடைய குடல் வந்து ஏதாவது ஒரு சீக்கிரமாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுங்க, அதை வந்து நான் எனர்ஜியாக மாற்றி இந்த உடம்பு பூரா சப்ளை பண்ணணும் அப்படின்னு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாத, அதுலேயும் குறிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலை தரக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது நம்ம ஒட்டுமொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையுமே கொலாப்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் நம்ம மொத்த உடம்புக்கே வந்து ரொம்ப டேஞ்சராக வரக்கூடிய உணவுகள் தான் இந்த எண்ணெயில் சுட்ட பலகாரங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் முங்கி பொரிக்கப்பட்ட பலகாரங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நோன்பு திறக்கல நம்ம பண்ணக்கூடிய 3வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராக சாப்பிட்றது. நம்ம சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே போய் அது கொஞ்சமாக ஜீரணமாகி நம்ம வயிறு வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிற சிக்னல் நம்ம மூளைக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்டா கூட நமக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு உண்டான எனர்ஜி நம்ம அவிச்ச முட்டையிலேருந்து கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த சிக்னல் நம்ம மூளைக்கு போய் சேர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாளைக்கு உண்டான சாப்பாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ நோன்பு திறந்த உடனே நீங்கள் ரொம்ப வேகமாக சாப்பிடாம கொஞ்சமான உணவை சாப்பிடுங்க. அந்த உணவை சரியான முறையில் டைஜஸ்ட் பண்ணி அந்த எனர்ஜியை நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய மசில்ஸ்க்கு போகிறதுக்கு உண்டான டைமை வந்து நம்ம உடம்புக்கு கொடுங்க. இப்படி நம்ம கொஞ்சமான உணவை சாப்பிடும்போது நம்ம குடலுக்கு உண்டான ஜீரணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம சாப்பிட்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக மாறுறதுக்கு தேவையான அவகாசத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ நோன்பு திறந்த உடனே அதிகப்படியாக சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நோன்பு நேரத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த நோன்பு திறந்ததுலேருந்து அடுத்த நாள் காலையில் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் 8லேருந்து ஒரு 10 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். அதாவது ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம தண்ணியே குடிக்காமல் இருக்கிற காரணத்தினால நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நாள் பூரா நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை வந்து நம்ம நைட்டே வந்து நம்ம உடம்புல சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நோன்பு திறந்ததுக்கப்புறம் காலையில் வரைக்கும் உங்களால் எப்போல்லாம் தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடித்து உங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உடம்புல ரிசர்வாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நோன்பு நேரத்தில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கரெக்டான முறையில் நம்ம தூங்காதது தான். நம்ம நைட் நேரத்தில் சாப்பிட்டு அதுவும் காலையில் நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நைட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொழுகைகள் முடிஞ்ச உடனே சீக்கிரமாக தூங்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு 8 மணி நேரம் தூக்கத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா பகல்லையாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்புக்கு கரெக்டான முறையில் நம்ம தூங்கலை அப்படின்னா நாள் பூரா வந்து நம்ம ரொம்ப டயர்டாக ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து நம்ம நோம்புனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நோம்புனால நம்ம இப்படி இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய தூக்கம் வந்து சரியாக இல்லாத காரணத்தினால தான் நம்ம வந்து இப்படி டயர்டாக எனர்ஜி இல்லாமல் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ தூக்கம் ரொம்ப இன்றியமையாதது. உங்களால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டினியூஸாக அட்டஸ்ட்ரெஸ் தூங்க முடியல அப்படின்னாலும் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி ஒரு நாளைக்கு தேவையான 8 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனலாக நோம்பில் நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணுறது. நோம்பு நேரத்தில் எப்படிப்பா எக்ஸசைஸ் பண்ணுறது, நோம்பு நேரத்தில் நம்ம டயர்டாக இருப்போம், இப்போ நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் கூட கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்ம பாடியை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு அடிப்படை காரணியாக இருக்குது. ஸோ நோம்பு நேரத்தில் நீங்கள் மற்ற நாட்களில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாட்டினாலும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து டெய்லி பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க.
நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் சகர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ரன்னிங் போய்ட்டு வரலாம், அல்லது ஒரு 1/2 அன் வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம், அல்லது ஒரு 1/2 அன் வந்து ட்ரெட்மில்ல ஓடலாம். இப்படி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் சகருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் காலை நேரத்தில் பண்ணுறது நல்லது. அல்லது நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க அல்லது வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நோன்பு திறந்ததுக்கப்புறம், அதாவது மகரிப்லேருந்து இஷா தொழுகைக்குள்ளான அந்த டைம் இருக்குது பாருங்கள், அப்போ நேரம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் சிம்பிளாக ஏதாவது சில எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த நோன்பை ஒரு சாக்காக வச்சுட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நோன்பு நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நோன்பு நேரத்தில் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய சில காமனான மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்த்தோம். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நோன்பு வைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.